அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விசாரணை முடிந்து தவேக தலைவர் விஜய் ஆதவ் அர்ஜுனாவுடன் காரில் புறப்பட்டு செல்கிறார். விவரங்களுக்கு தொடர்ந்து காத்திருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இது தொடர்பான விவரம். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் இன்று காலை 11:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். காலை 10:30 மணிக்கு டெல்லி வந்தடைந்த அவர் நேரடியாக அங்கிருந்து சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். 11:30 மணிக்கு விஜய் வந்தடைந்த நிலையில் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. 1:15 மணி அளவில் அவருக்கான உணவானது வழக்கறிஞர் மூலம் கொடுத்து அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1:30 மணி முதல் 2 மணி வரை விஜய்க்கான அந்த உணவு இடைவேளையானது அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அந்த விசாரணையானது நிறைவடைந்தது. அதாவது 3:45 மணி அளவில் விஜயிடம் அந்த விசாரணையானது நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த விஜய் அளித்த பதில்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும். அதுதான் நடைமுறை. அதாவது கேள்வி கேட்டு அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட வேண்டும். அது பதிவு செய்யப்பட்டு நகலெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரிடம் கையெழுத்து வாங்க வேண்டும். அந்த கையெழுத்து விஜயிடம் நடைமுறைப்படி வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறைகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் 6:10 மணி அளவில் விஜய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். அவருடன் ஏற்கனவே வந்திருந்த ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் ஒரே வாகனத்தில் புறப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல மற்றொரு வாகனத்தில் விஜயினுடைய நண்பரும், மற்றொரு வாகனத்தில் விஜயினுடைய தனி பாதுகாவலரும் என விஜயுடன் மட்டும் மொத்தம் 3 காவலர்கள் வந்திருக்கிறார்கள். 3 காரில் விஜயுடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் புறப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு டெல்லி காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பு வாகனத்தின் துணையுடன் அவர்கள் தற்பொழுது புறப்பட்டு இருக்கிறார்கள். விஜய் இன்றைய தினம் டெல்லியில் தங்குவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் விஜய் டெல்லியில் தங்குவதற்கு 2 ஹோட்டல்களில் முன்பதிவுகள் செய்யப்பட்டிருந்தன. ஒன்று விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஐடிசி மௌரியா ஹோட்டலிலும், அதே போல புதுடெல்லியில் பகுதியிலேயே அமைந்திருக்கக்கூடிய தாஜ் மான்சிங் இந்த ஹோட்டலிலும் 2 ஹோட்டலிலும் விஜய் உள்ளிட்டோர் தங்கியிருப்பதற்கான முன்பதிவுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் விஜய் தற்பொழுது அவரது குழுவினருடன் தாஜ் மான்சிங் ஹோட்டலுக்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த தகவலானது தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2 ஹோட்டல்களில் விஜய்க்கு முன்பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் புதுடெல்லி பகுதியிலேயே அமைந்திருக்கக்கூடிய தாஜ் மான்சிங் ஹோட்டலுக்கு தற்பொழுது விஜய் அவரது குழுவினருடன் புறப்பட்டிருக்கிறார். அதாவது டெல்லி காவல்துறையினுடைய பாதுகாப்பு வாகனம் மற்றும் விஜய்க்காக வந்திருந்த 3 வாகனம், அதாவது விஜய் உள்ளிட்ட மற்ற விஜய் வந்திருந்த 1 வாகனம் மற்றும் 2 வாகனங்கள் என 3 வாகனங்கள் தற்பொழுது புறப்பட்டு இருக்கின்றன. விஜய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து விஜய் தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. நாளையும் விஜய் ஆஜராக வேண்டுமா என்பது தற்பொழுது வரை ஒரு தெரியாத தகவலாக தான் இருக்கிறது. அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அது தொடர்பான நமக்கு அந்த தகவலானது கிடைக்கப்பெறும். அதனை பொறுத்தே விஜய் நாளைக்கும் ஆஜராவாரா என்ற தகவல் வெளியாகி வரும். இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் சுமார் 4.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணை என்பது முடிவடைந்து விஜய் தற்பொழுது புதுடெல்லி பகுதியிலேயே இருக்கக்கூடிய தாஜ் மான்சிங் ஹோட்டலுக்கு அவரது குழுவினருடன் புறப்பட்டு சென்றிருக்கிறார்.